அரிசிக்காவும் பருப்புக்காவும் கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தினது யார்? ஒரு கோயிலுக்குள்ள நீங்க அலோவ் பண்றீங்களா? அலோவ் பண்றே கிடையாது. மத நல்லிணக்கமே கிடையாதுங்க. கிளியரா அவங்களுடைய சனாதன ரூல் எப்படி அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரக்சரா இருக்கணும். இப்போ நான் வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்த்துருக்கிறேன். அங்கேயும் ஜாதிகள் மதங்கள் உண்டு, ஆனா அது சர்க்குலர் மோஷன்ல இருக்கும், ஒரு படிப்படியா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்துக்கள்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டடாக பிரிக்க பார்ப்பாங்க. அடுத்தது எல்லாம் மைனாரிட்டி. டெமோக்ரஸிங்கிறது வந்துட்டு ஒன்லி நாட் த ரூல் ஆஃப் த மெஜாரிட்டி, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த மைனாரிட்டி. அதை அவங்க பண்ணுறதுக்கு இல்லாத போது அவங்களுக்கு டெமோக்ரஸியோட அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணி பிரிச்சுட்டு நேராக மற்றவங்களெல்லாம் வெறுப்பு நிறுத்துவாங்க. அதெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார அடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயங்க, சிங்கிள் இந்துன்னே சொல்லிக்கோங்களேன், ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா? அலோவ் பண்ணுறே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஜாதி வேறுபாடு இருந்தால் கூட நாங்கள் போயிட்டு ஆல்டரில் போய் எடுக்கும் பொழுது பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்க முடியாது. ஸோ ஆக்சஸ் டு காட், ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஆக்சஸ் டு ஹெல்த் சிஸ்டம் யாரு கொண்டாங்க அப்படின்னீங்கன்னா மிஷினரி மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. சில நேரங்களில் சொல்லலாம், நீங்கள் வந்துட்டு அரிசிக்காவும் பருப்புக்காவும் கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்தினது யாரு? எல்லாருமே மாறின அப்படின்னா மனசார வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாம் எதுக்காக வந்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் தடுத்து வச்சுட்டு இருந்தீங்க, கடவுளை காமிக்கிறதுக்கு நீங்கள் விடவே இல்லை. ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது பார்த்துருவான்னு நந்தியை வச்சு மறைக்கிறதுக்காக நீங்கள் வைக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆளுநர் ஒத்துக்க மாட்டார். என்னைக்காவது மத ஒற்றுமையை பற்றி ஆளுநர் பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அப்போ அவரோட அஜெண்டா இஸ் தட் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். இது இங்கே கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. சரிம்மா, என் பேர் டாக்டர் ஃப்ரான்சிஸ் சோமர்வெல், செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் மீனம் பக்கத்துலேருந்து வரேன். இதெல்லாம் எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம்.